அறக்கட்டளை சார்பாக 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவாக எல்லாமுள்ள அம்மையப்பர் திருமேனி உலகத்து உலக படையாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானுடைய திருமேனிக்கு பெரும் திருமண வழிபாட்டை ஞானம் வளர்ந்த மேன்மை பொருந்திய தெய்வ திருக்கண்களை மோதி அம்மையப்பர் வேண்டு வழிபாட்டினை தொடர்ந்து அபிஷேகம் வழிபாடு நடைபெற்று அலங்காரங்கள் நிறைவடைந்த நிலையில் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் திருக்கல்யாண வைபவத்தையும் எல்லாமுள்ள மகா கால பைரவர் உணவாரப்படை சிவனடியாளர் திருக்கூட்டத்தின் சார்பாக இங்கே நிகழ்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அடியார் பெருமக்கள் அனைவரையும் பன்னீர் திருமண அறக்கட்டளையின் சார்பாகவும் மகா கால பைரவர் உணவாரப்படை சிவனடியாளர் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என உலக மகிழ்வோடு வரவேற்று வந்திருக்கக்கூடிய அடியார்கள் இனி வரவேற்கக்கூடிய அடியார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வழிபாடானது முறையாக தொடங்கப்படுகிறது. ஆரூரமந்த அரசே போற்றி, திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் உப்புவ தம் கை. திருச்சிற்றம்பலம். இருக்கக்கூடிய பெருமானி பெருமாட்டி தங்களின் திருவருள் கருமையினால் அன்பர் பெருமக்கள் உளவாரம் என்று சொல்லக்கூடிய பெரும் தொண்டினை தங்களின் திருவருள் கருமையினால் நாளும் போற்றி பாதுகாத்து வணங்கி அந்த பணியினை செம்மனே செயல்படக்கூடிய அன்பர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய வேளையில் 6ஆம் ஆண்டை நோக்கி செல்லக்கூடிய வேளையில் இந்த வழிபாடு தொண்டும் என்றும் நீங்காதிருந்து தங்களின் திருவருள் கருணையை பெற வேண்டி இந்த அன்பு வழிபாட்டை போற்றி ஏற்று வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவன் கருணையிலே தலைக்கவும் உயிர்கள் உயுமாறு நமது அடியார் கூட்டத்தை சேர்ந்த சிவ மாது ஐயா அவர்கள், சிவ முத்து ஐயா அவர்கள், சிவ செல்வம் ஐயா அவர்கள் சிலையிலே இறைவன் நீண்ட நெடிய காலமாக புகுந்து உழவாரம் எல்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உழவாரம்னா என்னன்னு தெரியுங்களா? நீங்க தான் செய்வீங்களா? சரி, உழவாரம் என்ன அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுகிறார். உள்ளத்தை உளமாற ஆறச் செய்வது, இதுதான் உழவாரம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை என்று போற்றப்படக்கூடிய 63 நாயன்மாருடைய பெருமையை எடுத்துரைத்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருவடியை வணங்க வந்த இந்த பிறப்பை, மனித பிறப்பை நான் வணங்குகின்றேன் என்று சேர்க்கிறார். மனித பிறப்பை முதல்ல வணங்குறார். ஆண்டவனை வைத்த பெயர் இருக்குது, அதுதான் முதல் சக்தி. அது மேடு அப்படிங்கிற இடத்த கூட வரல. நம்முடைய அரண்பணி, நம்முடைய தியாகராசர் ஞானாசர் ஐயா மூலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரண்பணி மூலமா அந்த சம்பந்தர் மேடு ரொம்ப சிறப்பான முறையிலே கற்கோலையெல்லாம் கட்டி அந்த வரலாற்றுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டினாலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பக்கம் போனா கண்டிப்பா சம்பந்தர் மேடுகிற திருத்தலத்துல வழிபாடு செய்யணும். அந்த இடம் வரும்போது அப்படி Shivaya
சிறப்பு. திருக்கல்யாண வழிபாடு நிறைந்த இப்பொழுது மாலை மாற்று என்று சொல்லக்கூடிய வழிபாடு கண்கள் எதை தேடுகிறது? இங்கு ஏதாவது உளவாரம் இருக்கிறதான்னு தெரியும். இந்த உளவார பணியை இத்தனை வருடமாக செய்து 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 செய்த காரணத்தினாலே அடியாரிலேயே முதல்ல அடியார் காரைக்கால் அம்மையார் கூட தலையால் அந்த இமயமலையுடைய திருவடியை தீண்டினார். போகல, ஐயன் மேலிருந்து வந்துட்டார். மேலிருந்து கீழே வந்துட்டார். அம்மாவுக்கு நம்மை பேரும் அம்மைதான் அப்படின்னு சொன்ன காரணத்தினால. ஆனா நாவுக்கரசருக்கு அப்படி இல்லை. நேரா இமயமலையே போனாங்க. இமயமலையே போகும் பொழுது இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த தெம்புகள் எல்லாம் போனது, வலிமை போனது, கைகள் தேய்ந்தது, நெஞ்செலும்பெல்லாம் தேய்கிறது, சதைகள் எல்லாம் பீத்து ரத்தமாக வந்தது, 2 கைகளும் அப்படியே துண்டாகியது. நடந்தவரை நடந்தார்,